ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உன் குமாரனுக்கு பண்ணலாம். அல்லேலூயா. இங்க பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அங்க சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவைக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் பலவிதமான காரியங்களில் பயந்து போயிருக்கலாம். ஐயோ, இந்த காரியம் என்ன நடக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன நடக்கும், ஒரு பலவிதமான காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை சரீர பலவீனத்தை பார்த்து பயந்து போயிருக்கீங்களா? இப்போ அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. எலியா தீர்க்கதரிசி அந்த சாரிபாத்தில் விதவை பார்த்து சொன்ன காரியம், நீ பயப்படாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை சொல்லுகிறாரு சொன்னால், எலியா தீர்க்கதரிசனம் உரைப்பார், என் வாக்கின்படியே வானத்தில் பனியும் மழையும் பெய்யாது என்று. அதே போல பனியும் மழையும் வரல. ஆனால் எலியா கேரித் ஆற்றங்கரையில் இருந்தபோது கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தார். இப்போ மழை இல்லாதனால ஆறும் வற்றி போயிட்டு. அப்போதான் ஆண்டவர் சொல்வார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்க உன்னை போஷிக்கும்படி நான் ஒரு ஸ்திரியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்போது அவர் சாரிபாத்துக்கு போகிற வழியில் ஆமேன் அங்கே அந்த ஸ்திரியை சந்திக்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து எலியா சொல்லுவார், எனக்கும் தண்ணி கொண்டு வா அப்படி என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்ச நேரம் பொறுத்து, இல்லை எனக்கு ஒரு அடையும் சுட்டு கொண்டு வா அப்படி சொல்லும் போது தான் அந்த ஸ்திரீ சொல்லுவா. அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்ச எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்திற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பாருங்க, அவளுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைனா, இருக்கிறது ஒரு பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய், அதில் ஒரு அடைய சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு மரித்து போக வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் செத்து போகிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இப்போ பஞ்ச காலம், ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அதில் ஒரு அடையை நீங்கள் கேட்குறீங்களே அப்படி சொல்லும்போது தான், நீ போய் அந்த வார்த்தையின்படி சுட்டு கொண்டு வா என்று சொல்லுவா. அதே போல் அந்த சாரிபாத் ஊரில் அந்த விதவை அதை அழகாக செய்வாங்க. அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாருங்க, அவள் வார்த்தை, எலியா தீர்க்கதரிசி வார்த்தையின்படி அவள் போய் சுட்டு கொண்டு வந்தா நடந்தது என்ன தெரியுமா? அவளும் சாப்பிட்டாங்க, அவனும் சாப்பிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே மாவும் எண்ணெயும் குறையவே இல்லையா. 16ஆம் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. அந்த பஞ்ச காலம் தீர மட்டும் அவங்க திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதில் குறைவாக இருக்கீங்க? எந்த குறைவு பார்த்து நீங்கள் பயந்து போயின்னு இருக்கிறீங்க? பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் வார்த்தையை உறுதியை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆமேன் போஷிக்க உண்மையில் இருக்கிறார். பாருங்கள், ஸ்மரித்து போக வேண்டிய அந்த சகோதரிக்கு கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து கனப்படுத்தினார் அல்லவா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தை எடுத்து போட்டு உங்களையும் பாதுகாத்து உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அன்றைக்கி எலியாவையும் போஷித்து உங்கள் சொற்படி ஆண்டவரே கீழ்ப்படிந்த அந்த சாரிபாத் விதவையும் அழிந்து போக செத்து போக வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வாழ்வை கொடுத்து அவள் ஆசீர்வதித்து ஆண்டவரே மாவும் குறையாமல் எண்ணெய் குறையாம பாதுகாத்தீர் அல்லவா? இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்கிற தெய்வனாக இருக்கிறீர். யாராருக்கு எதில் குறைவுபட்டிருக்காங்களோ ஆண்டவரே, அது குறைவுகள் நிறைவாய் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். இவள் ஆசீர்வதியும் எல்லா பயங்களை எடுத்து போடும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, குறைவுகள் நிறைவாய் மாறும்.
காட் bless you.